அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கேஜி உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் சேர்த்து நம்ம ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3/4 வேக்காடு வந்து வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு. இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம். வாசனைக்காக கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். 1 ஸ்பூன் தனியா பவுடர். மசாலா நல்லா வதங்கிட்டு ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிழங்கு மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக மல்லியில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நிலரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.